சில பழமையான சட்டங்கள் இருக்க தான் செய்யுது. பட் அது எந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போது சில சட்டங்கள், அதாவது இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். நம்ம கான்ஸ்டியூஷனில் நமக்கு தெரியும், சென்ட்ரல் சப்ஜெக்ட்டு, ஸ்டேட் சப்ஜெக்ட்டு, கன்கரண்ட் சப்ஜெக்ட்டு, லிஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் கான்செப்ட் இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து உழவர் சந்தைங்கிறது ஒரு சின்ன சந்தை. அங்கே வந்து டைரெக்டாக விவசாயி போய் உட்காந்து வியாபாரம் பண்ணலாம். பட் இன்னைக்கு காலகட்டத்தில் நான் சில உழவர் சந்தைகளில் பார்க்குறேன், வியாபாரியும் உட்காந்து வியாபாரம் பண்ணுற மாதிரியான உழவர் சந்தைகளும் அங்கங்கே இருக்குது. அது காய்கறி மார்க்கெட்லேருந்து அவங்க இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. அது எல்லாத்தையும் களைஞ்சிட்டு வியாபாரிங்கிறவங்க வேரியஸ் ஆள் இருக்கலாம். ஒரு கமிஷன் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க, ஹோல்சேல் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க, ரீட்டைல் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க. அகெயின் இந்த பொருளை யூஸ் பண்ணி ஏதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு நடுவில் இருக்கிற புரோக்கரேஜ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே இடைத்தரகர்கள் கான்செப்டில் தான் வருவாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விவசாயி அந்த பொருளை யார் யூஸ் பண்ணுறாங்களோ. ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாரதிய கிசான் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்கு என்ன வகையான சட்டங்கள் நமக்கு இருக்குது, சட்டங்கள் இருக்கா, அது குறித்து விளக்கமாக சொல்லுங்கள் நீங்கள். சில பழமையான சட்டங்கள் இருக்க தான் செய்யுது. பட் அது எந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போது சில சட்டங்கள், அதாவது இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். நம்ம கான்ஸ்டியூஷனில் நமக்கு தெரியும், சென்ட்ரல் சப்ஜெக்ட்டு, ஸ்டேட் சப்ஜெக்ட்டு, கன்கரண்ட் சப்ஜெக்ட்டு, லிஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் கான்செப்ட் இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மாநிலங்களுக்கான ஒரு பிரிவு. மாநிலங்கள் தான் இதுக்கு என்ன சட்டம் ஏற்றினாலும் எல்லாம் என்ன பண்ணாலும் மாநிலங்கள் தான் பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இதுக்கு சட்டம் ஸ்பெசிஃபிக்காலாம் பண்ண முடியாது. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடைமுறைக்கு விவசாயிகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறையா சட்டங்கள், நிறையா நடைமுறைகள் தேவைங்கிறது தான் எங்களுடைய பொதுவான அபிப்பிராயம். முக்கியமாக என்ன சட்டம்லாம் வேணும்னா, விவசாயிகளையும் அந்த வியாபாரிகளும் இல்லை விவசாயிகிட்டேருந்து பொருள் வாங்குறவங்க, இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற விஷயங்களை சால்வ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக சட்டங்கள் தேவை. இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு பொருளை விற்கிறோம், அவர் நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போகிறாரு. அவர் பணம் கொடுக்கலன்னா ஸ்பெசிஃபிக்காக சட்டம் கிடையாது. விவசாயிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சட்டம்லாம் கிடையாது. ஜென்ரல் சட்டங்கள் இருக்குது. ஒருத்தர் பணம் கொடுக்கல, பணம் வாங்குகிறோம், அது ஜென்ரலாக சட்டங்கள் இருக்குது. அது மூலிமா போய் அவருக்கு ரெமெடி கிடைக்கும், நம்ம இல்லைன்னு சொல்லலை. பட் விவசாயியால் இது போய் ரெகுலர் ரூட்டில் போய் எல்லாம் இதெல்லாம் கொண்டு வந்து இதை சால்வ் பண்ண முடியுமான்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இதனாலேயே என்ன பண்ணுறாங்க, யார் காசு கொடுக்குறானோ அவனுக்கு பொருள் கொடுப்போன்ற ஸ்டேஜுக்கு விவசாயிகள் போகிறாங்க. இல்லை யாரையோடையாவது ஒரு ஒரு நீண்ட காலமாக ஒரு டைஅப் பண்ணி அவங்களுக்கு அந்த பொருளை விற்கலாம். இது மாதிரியான விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அப்போ தான் இவங்களுக்கு இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு உதாரணத்துக்கு இன்றைக்கி தக்காளி 50 ரூபா விற்குது, நாளைக்கு 5 ரூபா விற்குது. விவசாயிக்கு அவன் விவசாயம் தான் பண்ணுறான். 50 ரூபா விற்றாலும் 5 ரூபா விற்றாலும் பாதிக்கப்படுறது விவசாயி தான். வியாபாரிக்கு என்ன, 5 ரூபாய்க்கு வாங்கினா 10 ரூபாய் விற்க போகிறான், 50 ரூபாய்க்கு வாங்கினா 60 ரூபா விற்க போகிறான். அவனுக்கான அந்த 10 ரூபாய் எப்பயுமே கிடைக்குது. பட் இப்போ இதனால் என்ன ஆகுது, விவசாயிக்கு அந்த பொருளுக்கான விலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. ஸோ இதுக்கு கண்டிப்பாக சட்டங்கள் வேணும். இது ஒருவேளை ஒரு வியாபாரியும் ஒரு விவசாயியும் ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் ஏதாவது இருந்து, நான் என்ன இருந்தாலும் அவங்ககிட்ட 20 ரூபாய்க்கு வாங்கிக்குவேன், எனக்கு 50 ரூபா தேவையில்லை, இல்லை அதே நேரத்தில் 5 ரூபாயும் எனக்கு தேவையில்லை, ஒரு ரீசனபிளாக ஒரு 20 ரூபாய் எனக்கு வருஷம் ஃபுல்லாக நான் விற்கிறேன்னா நான் கண்டிப்பாக சந்தோஷமாக அந்த விவசாயத்தை என்னால் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு நமக்கு சட்டங்கள் வேணுங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி, அகைன் நிறையா டாப்பிக்கில் ஜிஎஸ்டி பேசுவாங்க. விவசாயத்துக்கு ஜிஎஸ்டிக்கு என்ன சம்மந்தம்னு கூட கேட்கலாம். பட் ஒரு மேஜர் இஷ்யூ இருக்குது இந்த ஜிஎஸ்டி அண்ட் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். இந்த விவசாய பொருள் விவசாயிகள் விற்கும்பொழுது
இல்லை விவசாய பொருளை வியாபாரி வாங்கி அதை அப்படியே விற்கும்போது ஜிஎஸ்டி எங்கேயுமே வராது. ஜிஎஸ்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எப்போ அதை வந்து ஒரு பேக்கெட்லேயோ ஒரு பிராண்டாவோ எடுத்துன்னு போகிறாங்களோ அப்போ தான் ஜிஎஸ்டி அதுலேருந்து அந்த ஸ்டேஜிலேருந்து தான் ஜிஎஸ்டி அதுக்கு அப்ளிகபிள் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க யாருக்கு விற்கிறாங்களோ அவங்ககிட்ட ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டியில் இன்புட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்புட்டுனா, நான் இப்போ ஒரு பொருளை நான் யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு நான் ஏதாவது ஜிஎஸ்டி கட்டியிருந்தேன்னா நான் பொருளை விற்கும்போது அந்த ஜிஎஸ்டி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே விஷயத்தை நீங்கள் விவசாயத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா, நான் வந்து நிறையா பொருளை இன்புட்டாக எடுக்கிறேன். உதாரணத்துக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிறேன், டிராக்டர் வாங்குகிறேன், இப்போ நம்ம முதலே சொன்னால் ட்ரோன் வாங்குகிறேன், இல்லை ஏதோ வாங்குகிறேன் என்னுடைய விவசாயத்துக்கு. ஈவன் ஃபெர்டிலைசர் வாங்குகிறேன், பெஸ்டிசைட்ஸ் வாங்குகிறேன், மோட்டார் வாங்குகிறேன். நான் ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்குகிறேன். 12%லேருந்து 18% வரைக்கும் வேரியஸ் ஒரு பொருளுக்கு ஒரு மாதிரி ஜிஎஸ்டி கட்டி தான் நான் அந்த பொருளை வாங்குகிறேன். ஆனால் என்னுடைய அவுட்புட், அதாவது நான் கொடுக்குற பொருளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ இதை வந்து அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கம், ஏன்னா ஜிஎஸ்டிங்கிறது ஸ்டேட்டு சென்ட்ரல் ரெண்டு பேருமே இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு டேக்ஸுங்கிறதுனால இந்த விவசாய இன்புட்டுக்கு, விவசாயிகள் யூஸ் பண்ணுற பொருள்களுக்கு, விவசாயத்துக்காக யூஸ் பண்ணுற பொருளுக்கு ஜிஎஸ்டியிலேருந்து விலக்கு வேணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இது நாங்கள் நீண்ட நாளாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டி வந்த நாளாகவே இதை பேசிகிட்டு இருக்கோம். மத்திய அரசாங்கத்துக்கும் இதை நாங்கள் வந்து பரிந்துரையாக சொல்லின்னு இருக்கோம். வேரியஸ் மாநில அரசாங்கத்துங்கிட்டி அதை சொல்லின்னு இருக்கிறோம். பட் இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்கிறது எங்கள் பார்வையிலேருந்து இருக்குது. பொதுவான ஒரு குற்றச்சாட்டு விவசாயிகள் சொல்கிறது என்னென்னா, மக்களுக்கும் எங்களுக்கும் இடையே இடைத்தரகர்கள் குறுக்கீடு அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இருக்குது. அது இல்லைன்னா எங்கேயும் கிடையாது. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இடைத்தரகர்கள்ன்றது அகெயின் வியாபாரிங்கிறவங்க வேரியஸ் ஆள் இருக்கலாம். ஒரு கமிஷன் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க, ஹோல்சேல் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க, ரீட்டைல் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க. அகெயின் இந்த பொருளை யூஸ் பண்ணி ஏதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு நடுவில் இருக்கிற புரோக்கரேஜ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே இடைத்தரகர்கள் கான்செப்டில் தான் வருவாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விவசாயி அந்த பொருளை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டைரெக்டாக கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை வாங்குறவங்களுக்கும் ஒரு பயன் இருக்கும், விற்கிற இவங்களுக்கும் ஒரு பயன் இருக்கும். இந்த இடைத்தரகர்கள் மூலியமாக போகும்போது கண்டிப்பாக அந்த ஒரு டிஃப்ரென்ஸு, அவங்க ஒரு 10%, 20%, இல்லை சில நேரங்களில் 100% கூட லாபங்கள் இருக்கலாம். ஸோ அதை வந்து அவாய்டு பண்ணலாம். ஏன்னா எண்ட் யூஸரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், விவசாயிகளுக்கும் அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இதுக்கு தான் நான் வந்து இந்த சட்டங்கள் சிலது தேவைன்னு சொல்கிறேன். இந்த இடைத்தரகர்கள் இல்லாமல், ஏன் இடைத்தரகர்கள் வந்து அந்த லோக்கல் ஆளுங்களாக இருப்பாங்க, அந்த ஏரியா ஆளுங்களாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து இங்கேருந்து எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்க்குறவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த இடைத்தரகர்கள் இல்லாமல் இந்த விவசாயிங்களுக்கு உதவுறதுக்காக ஒரு மெக்கானிசம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடைத்தரகர்களை நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது அவங்களுடைய தொழில். நம்ம அவங்கள போய் நீ இடைத்தரகர்கள் எல்லாம் இந்த தொழிலை பண்ணாதீங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்க ஒரு தொழில் பண்ணுற மாதிரி அவங்க அந்த தொழில் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆனால் விவசாயிக்கு அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை அந்த பொருளை யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஒரு டொமேட்டோ கெச்சப்னு வச்சுக்கோங்க. அது வந்து தக்காளியிலேருந்து தான் வருதுன்னு நம்ம நினச்சிக்கலாம். நம்ம ஒரு பாட்டிலை கடையில் போய் வாங்குகிறோம். தக்காளி 5 ரூபாய் இருக்கும்போது வேறு விற்குதா, இல்லை தக்காளி 50 ரூபாய் இருக்கும்போது வேறு விற்குதா? எல்லா நாளும் அந்த ஒரு பாட்டிலில் 200 mlனா என்ன விலையோ அதே தான் விலை இருக்குது. ஆனால் விவசாயிக்கு மாத்திரம் அது ஏன் 5 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஆகுது, 50 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஆகுது? ஸோ இதெல்லாம் தான் இஷ்யூ இப்போ இந்த விவசாயத்தில். ஸோ இதுக்கு மேபி இடைத்தரகர்களும் ஒரு ரீசனாக இருக்கலாம். இதற்கு தான் நீங்கள் வந்து உழவர் சந்தை மாதிரி இருந்தால் டைரெக்டாக அந்த இடைத்தரகர் இல்லாமல் மக்கள்கிட்டயே விவசாயிகள் விற்பனை செய்யலாம்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. கண்டிப்பாக இந்த உழவர் சந்தைங்கிறது ஒரு சின்ன சந்தை. அங்கே வந்து டைரெக்டாக விவசாயி போய் உட்காந்து வியாபாரம் பண்ணலாம். பட் இன்னைக்கு காலகட்டத்தில் நான் சில உழவர் சந்தைகளில் பார்க்குறேன், வியாபாரியும் உட்காந்து வியாபாரம் பண்ணுற மாதிரியான உழவர் சந்தைகளும் அங்கங்கே இருக்குது. அது காய்கறி மார்க்கெட்லேருந்து அவங்க இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. அது எல்லாத்தையும் களைஞ்சிட்டு காய்கறி மார்க்கெட்டும் இருக்கட்டும், நம்ம அதை வந்து சொல்லலை. ஏன் காய்கறி மார்க்கெட்டில் வெளியூர்லேருந்து வர்ற காய்கறிகளை காய்கறி மார்க்கெட்டில் தான் வாங்க முடியும். இங்கே லோக்கலாக விளையிறது, அதாவது அந்த டவுனுக்கு ஒரு 10 கிராமம் சுற்றி இருக்கிற கிராமத்துலேருந்து விளையிற பொருள்களை அந்த உழவர் சந்தையில் கொண்டு வந்து விற்பாங்க.
அப்போது அந்த விவசாயிங்களுக்கு டைரெக்டாக பலன் கிடைக்கும். இன்னும் ஒரு விஷயம் இருக்குதுமா, இந்த எம்எஸ்பிங்கிற விஷயம் நம்ம அடிக்கடி நம்ம அதை பேசுவோம். அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதுக்கு எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்பிங்கிறது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இது இப்போதைக்கு ஒரு ரெக்கமெண்டேட்டரி கான்செப்டில் தான் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி 2-3 பொருளுக்கு இருந்தது. பட் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 22 பொருளுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இப்போ நமக்கு நாடு பூரா தெரியுது, இந்த விலைக்கு தான் இந்த பொருள் விற்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் இதுக்கு ஒரு லீகல் ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. இந்த எம்எஸ்பிங்கிறது சட்டமயமாக இல்லை. ஸோ இது எம்எஸ்பிங்கிறது சட்டமயமாக வரணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இதை கண்டிப்பாக எங்கே வியாபாரம் நடந்தாலும், எங்கே விவசாய பொருள் வியாபாரம் நடந்தாலும் இந்த விலையை விட கம்மியாக நடக்கக்கூடாதுங்கிறது ஒரு சட்டமயமாக வரணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. கண்டிப்பாக சார். பல தகவல்களை ஜனம் தமிழ் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்மா. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.